பழனி மலையின் காவல் தெய்வமாக கருதப்படுற இடும்பன் வரலாறு. ஒருமுறை அகத்தியர் தன்னுடைய சீடரான இடும்பனை கைலாயத்துக்கு போய் 2 குன்றுகளை பேர்த்தெடுத்துடுவான்னு சொன்னாரு. இடும்பனும் கைலாயத்துக்கு போய் 2 குன்றுகளை பேர்த்தெடுத்து 2 மரக்கட்டைகளின் நுனிகள்ல கட்டி அவருடைய தோள்கள்ல வச்சு சுமந்துகிட்டு வராரு. அப்ப வரும் வழியில பாதை மறந்து வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் இருந்த திருவாவின்குடியில சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக தனது தோள்கள்ல இருக்க குன்றுகளை கீழே இறக்கி வச்சாரு. அந்த குன்றுகளை திரும்பவும் தனது தோள்கள்ல தூக்க முயற்சி செய்யும் போது அதோட இடை ரொம்பவே அதிகமா இருக்கிறத உணர்றாரு. அப்போ ஒரு சிறுவன் அந்த குன்றின் மேல ஏறி நின்றுகிட்டு தன்னை பார்த்து சிரிக்கிறத பாக்குறாரு. அவரை பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாம அந்த குன்றுகள் 2ம் தனக்கே சொந்தம்னு அதை எடுத்து போறதுக்கு இடும்பனுக்கு அனுமதி கிடையாதுன்னு அந்த சிறுவன் சொன்னாரு. இதை பார்த்த இடும்பன் சிறுவனை தாக்க முயற்சி செய்யறாரு. ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அந்த சிறுவனை வெல்ல முடியல. வந்திருக்கிறது சாதாரண சிறுவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிறுவன் கிட்ட சரணடைறாரு. முருகனும் தன்னுடைய உண்மையான தோற்றத்தை காமிக்க இடும்பன் முருகனை வேண்டி தன்னை மாதிரியே தோள்கள்ல காவடி பாரம் சுமந்து வர்ற பக்தர்களுக்கு முருகன் அருள் வழங்கணும்னு இடும்பன் வேண்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இருந்துதான் பக்தர்கள் காவடி எடுக்கும் வழக்கமே தொடங்கியிருக்கு.